கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3 23 வசனம். ரோமர் 3:23. ரோமன்ஸ் 3:23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி. அதாவது யுனிவர்சலா எல்லா ஜனங்களுமே பாவம் செய்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்க பிரசங்கியினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. எப்படி? நீதிமான் யாரு? பூமியிலே இல்லை. ஒரு பாவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நீதிமான் என்று சொல்லக்கூடியவங்க யாருமே பூமியில் இல்லை. ஏன்னா ரோமர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொன்னார்? என்ன 10வது வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. யாரு? ஒருத்தனுமே இல்லை. 9வது வசனம் பாருங்க. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. எல்லாருமே பாவம் செய்தவர்கள் என்று சொல்லக்கூடியதாக கலாத்தியர் 3வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்படி இராதபடியினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. என்ன? வேதம் எல்லாரையும், எல்லா மனுஷனையும் பாவத்துக்கு கீழே அடைத்து போட்டது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒரு பூமியில் நீதிமான் என்று ஒருத்தருமே இல்லை. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணோம்? பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். அப்போ இந்த நாளில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த காரியத்தில் சொல்லும்போது யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லும்போது பாருங்கள், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்போ நம்ம எல்லாருமே பாவம் செய்தோம். பாவம் என்ன பண்ணது? தேவ மகிமையிலிருந்து நம்மை தள்ளிவிட்டது. நம்ம இந்த தேவ மகிமையில் இருக்க முடியாதபடி, ஏன்னா தேவனுடைய மகிமை என்ன? நம்ம எல்லாருமே, அதாவது எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் என்ன? தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்க முடியாதபடி ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். என்ன? தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை, தேவனுக்குள்ளாக இருப்போம், தேவ மகிமை என்று சொல்லக்கூடியதான். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொடுக்குறது? பாவம் எல்லாருக்கும், சின் இஸ் யூனிவர்சல். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. மனுஷனாக பிறந்த எல்லாருமே, எந்த ஒரு மனுஷனும் இயற்கையில் அவன் ஒரு பாவம் இல்லாதவனே இல்லை. அவன் எல்லாருமே பாவம் பண்ணவன் தான். அது யூதனாக இருந்தாலும் சரி, இல்லை கிரேக்கனாக இருந்தாலும் சரி, அது தமிழனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு சில நேரத்தில் மக்கள் கேட்பாங்க, ஒரு சில பெரிய தலைவர்கள், இல்லை அரசியல் தலைவர்கள், இல்லை கிறிஸ்தவத்தில் பெரிய போதகர், யாராக இருந்தாலும் அவங்க எப்படி இவங்க எப்படி, யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப தெளிவாக பிரசங்கியனோட புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறபடி தேவனுடைய வார்த்தையின்படி எல்லா மனிதர்களும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள். அப்போ நம்ம என்னென்னா, இங்கே கர்த்தருடைய மகிமை தான். ஏன்னா அவருடைய மகிமை, அதாவது டிவைன் பெர்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, தேவத்தினுடைய ஒரு பூரணமான நிலைமை தான் அளவுகோல். அந்த அளவுகோலை நம்மளால் அடைய முடியவே முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும்? முதலாவது, நம்ம எல்லாரும் பாவிகள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டவரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர் தொலைந்து போய்விட்டார் என்று முதல்ல அவருக்கு தெரியணும். ஒரு மனுஷன் எப்போ ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுவான்? அவன் பாவின்னு உணர்ந்து கொண்டாதான். நான் தேவ மகிமைக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவனாக
பாவத்திலையும் அநீதி நிறைந்தவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் என்னத்தை ஏற்றுக்கொள்வான்? எனக்கு தேவனுடைய கிருபை தேவம், தேவனுடைய கிருபை தேவை, அவருடைய மனதுருக்கம் தேவை என்று சொல்லக்கூடியதாக. அப்பதான் ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை மேன்மை பாராட்டுவான். அப்போ எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம கர்த்தருடைய அந்த அளவுகோலுக்கு நாம் கீழாக இருக்கிறோம். ஆனால் நம்மளை மேலே தூக்குனது என்ன? கர்த்தருடைய கிருபை. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆம் ஆண்டவரே, எல்லா மனிதர்களும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போய்விட்டார்கள். ஆனால் நாங்கள் எல்லோரும் உம்மேல் வைக்கிற விசுவாசத்தினால ஆண்டவரே அந்த தேவ மகிமையை மீண்டும் அடைய முடியும் என்பதை வேத வசனம் எங்களுக்கு தெளிவாய் காட்டுகிறது. அது எவர்களுக்குள்ளும் எவர் மேலும் பழிக்கும் தேவநீதி என்பதை புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.